ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒன்னு ஆனந்த களிப்புடன் தேவனை நம்ம பாடி துதிப்போம். ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல சீயோனுக்கு வருவார்கள். மூன்றாவது நித்திய மகிழ்ச்சி. இந்த மூன்று காரியத்தை இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் பார்த்தேன். அந்த மூன்று காரியமும் பாருங்க மிக மிக முக்கியமானது. நம்ம சந்தோஷமா இருந்தா பாருங்க பாட்டு வரும். சந்தோஷமா இல்லாம யாராவது அழுதுகிட்டு இருந்து பாட்டு பாடி பார்த்திருக்கீங்களா? புலம்பல் தான் வரும். நிறைய துக்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புலம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா பாட்டு வருது அப்படின்னா உங்க இருதயத்துல இருந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்போ கடவுள் பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அதாவது கடவுளால நீங்க மீட்கப்பட்டீங்களா? உங்க பாவ வாழ்க்கையில இருந்து நீங்க மீட்கப்பட்டவர்களா இருந்தா நிச்சயமா உங்களுக்குள்ள இந்த மூன்று விஷயம் இருக்கணும். அந்த மூன்று விஷயம் இருந்ததுன்னா நீங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் கடவுள் உங்களை மீட்டுட்டாருன்னு. எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, எந்த பிரச்சனையிலையும் உங்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கா? கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கா? அப்போ நிச்சயமாகவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் நீங்க தான். இந்த இடத்துல ஆனந்த களிப்புடன் பாடி அப்படின்னு வருது. ஆனந்த களிப்புடன் பாருங்க, யாரால பாட முடியும்? இருதயம் நிறைஞ்சிருக்கணுங்க. இருதயம் சந்தோஷத்தினால நிறைஞ்சா மட்டும்தான் கடவுளை துதிக்க முடியும். சந்தோஷமா நம்ம அவரை பாட முடியும். சில நேரத்துல பாருங்க, யாராவது ஏதாவது நம்ம கேட்டா எரிஞ்சு விழுவோம். எப்படி எரிஞ்சு விழுவோம்னா, நம்மளுடைய மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டிருந்தா எரிஞ்சு விழுவோம். மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா பாட்டு பாடுவோம். அப்படிதான் நீங்க வேத வசனத்துல பார்க்கும்போது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு இந்த 3 கிஃப்ட் கடவுள் கொடுக்கிறார். அந்த 3 கிஃப்ட்ல பாருங்க, ஆனந்தமா பாடுறீங்களா? தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஆனந்த களிப்புடன் பாடுறீங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார். ரெண்டாவது விஷயம் பாருங்க, சீயோன் பாருங்க, சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்றால் உயர்ந்த இடம். நிறைய இடங்கள்ல பைபிள்ல வாசிக்கிறோம், சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படிலாம் வரும். அப்போ சீயோன் என்றால் உயர்ந்த இடம். தேவன் எந்த இடத்துல இருக்காரு? இன்னைக்கு உயர்ந்த இடத்துல. சீயோனுக்கு வருவார்கள் அப்படின்னா தேவன் கிட்ட நம்ம போக முடியும். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையிலையும் உயர்ந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அப்போ மூன்றாவது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சினா என்ன நினைக்கிறீங்க? தேவன் கிட்ட இப்ப நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன் உண்டு இயேசு கிட்ட அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நித்திய ஜீவன்னா அது என்னன்னைக்குமே பாருங்க நிரந்தரமானதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் சிலுவையில. அதனாலதான் பாருங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். இது உலக பிரகாரமான சமாதானம் இல்ல, இது என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னார். உலக கொடுக்குற சமாதானம் என்ன நினைச்சீங்கன்னா, ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போனா ஒரு 2 hours இல்லைங்களா, அப்போ சந்தோஷமா இருப்போம். எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு 2 hours பாத்தீங்கன்னா சந்தோஷமா படம் பார்க்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தற்காலிகமான ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி. ஆகையால் தான் இயேசு சொல்லும் பொழுது சொல்றாரு, உலக பிரகாரமான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல, கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை, நித்தியமான சந்தோஷத்தை உங்களுக்குள்ள நான் வச்சுட்டு போறேன்னு சொல்றாரு. ஆகையால் தான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். தலையின் மேல இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, உங்க உடம்புக்கு எல்லாமே அந்த சந்தோஷம் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து நீங்க தலையில ஊத்தி பாருங்க, தலையில ஊத்தினோன்னா ஃபுல் பாடி உங்களுக்கு நனைஞ்சிரும். அப்படிதான் நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்குன்னா நிச்சயமாகவே உங்க உடல், உங்கள் மனது, உங்களுடைய எல்லாவித செயல்களும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனாலதான் பாருங்க, தேவன் தலையில தான் ஆசிர்வதிக்கிறாரு. தேவன் தலையில தான் பாருங்க அபிஷேகிக்கிறாரு. நிறைய இடங்கள்ல சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது பாருங்க, கொம்பை எடுத்து தைலத்தை எடுத்து என்ன பண்றாரு? அபிஷேகிக்கிறார். ராஜாக்களை தெரிந்து கொள்ளும் பொழுதும் பட்டத்தை சூட்டும் பொழுதும் பாருங்க, தலையை மெயினா வைக்கிறாங்க. ஏன்னா தலைன்றது எல்லாத்துக்குமே ஒரு மெயினான இடம். அதனாலதான் தேவன் பாருங்க பிளஸ் பண்றவங்க இன்னைக்கு பெரியவங்களாகட்டும் கடவுளாகட்டும் பிளஸ் பண்ணும் போது தலையின் மேல பிளஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த தலையில இருந்து உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாக இறங்கும். ஆகையால் தான் தேவன் பாருங்க இந்த இடத்துல உன்னுடைய சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும்னு சொல்றாரு. உங்க தலை மேல சந்தோஷம் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில சுத்தி நடக்கிற அத்தனை காரியங்களும் சந்தோஷமா அமையும். அதுக்காக தான் தேவன் இந்த 3 விஷயங்களை நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. கர்த்தரால் அழைக்கப்பட்டுட்டீங்களா? மீட்கப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பரிசோதிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்ல அப்படின்னா கடவுள் மீட்கப்படலைன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் மீட்கப்பட்ட அறிவுக்குள்ள நம்ம வரல. கடவுள் நம்மளை என்னைக்கோ மீட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு என்னன்னா, கடவுள் மீட்டுட்டாரான்ற ஒரு டவுட்டை பிசாசு கொண்டு வரான். அந்த டவுட்டை நீங்க தீர்க்கணும் அப்படின்னா இந்த மகிழ்ச்சிக்குள்ள நீங்க போகணும்.
ஒருவேளை உங்களுக்கு ஆனந்த களிப்பா பாட முடியலையா? ஆனந்த களிப்பா எப்பயுமே நீங்க தேவனை துதிங்க. 2வது, சியோனை நோக்கி, நீங்க தேவனை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு எப்படி ஜெபித்தாரோ, அவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசுவை போல நாமும் கூட சில வேளைகள்ல நம்ம ஜெபிக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த 2 காரியமும் முடிஞ்ச புறமும் நித்திய மகிழ்ச்சி வேணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து அவர் வேத வசனங்களை வாசிச்சு பாருங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நித்திய மகிழ்ச்சி நம்மளுடைய இருதயம் என்ற பலகையில தேவன் எழுதி வச்சிருவார். அப்போ அந்த இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசுது. அந்த இருதயத்தில இருந்து சந்தோஷமும் களிப்பும் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஆகையால இன்னைக்கு நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்த்தோம். கர்த்தர் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்படிதான் வாழணும்னு வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதன் பிரகாரம் வாழ நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் அண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆமா தகப்பனே, கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க எங்களுடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பு இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில சியோனை நோக்கி நாங்கள் வருவோம் என்று சொன்னீங்க. 3வது, நித்திய வாழ்வு ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சிக்குள்ள எங்களை நடத்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இதுவரைக்கும் ஒரு வேளை ஆனந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுளை நோக்கி பார்க்காத ஒரு வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு இதுல இருந்தா ஜனங்களை ஆண்டவரே, அவர்களை ஒரு விசியாக அவர்களை தகப்பனை உம்பக்கமாக திருப்பி உம்மண்டையில் சேர்த்து கொண்டு தொலைந்து போன ஆடுகளை உம்பக்கமாக மீட்டு கொண்டு ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மீதியான வேலை நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.